ஜப்பான்கார மூளையே மூளை தாங்க. இதுக்கான காரணத்தை இந்த வீடியோ எண்டில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்தியாவில் ஒவ்வொரு வருடமும் சுமார் 22 கோடி பேர் உயர் ரத்த அழுத்தத்தால் பாதிக்கப்படுறாங்க. இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்றது நம்ம உணவில் கலக்கிற அந்த உப்பு தான். சோடியம் கலந்த உப்பை நம்ம அதிகமாக எடுக்கும் பொழுது நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்ட்டு ஒவ்வொரு வருடமும் டாக்டர்கள் அறிவுறுத்திட்டே தான் இருக்காங்க. நம் தினசரி உணவில் சுமார் 5 கிராம் அளவு சோடியம் கலந்த உப்பு நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் இப்போ இருக்க வாழ்க்கை முறையில் நம்ம 8லேருந்து 10 கிராம் அளவுக்கு உப்பு உபயோகப்படுத்திகிட்டு இருக்கோம். ஆனால் உப்பு இல்லாமல் நம்ம உணவை சாப்பிடவும் முடியாதே, என்ன பண்ணுறது அப்படின்னு யோசித்து பார்த்தா ஜப்பானில் இப்போ புதிய கண்டுபிடிப்பு ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. புதிய டெக்னாலஜியை உருவாக்கி ஒரு எலக்ட்ரிக் ஸ்பூன் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது லித்தியம் பேட்டரியால் உருவாக்கப்பட்டது. பொதுவாகவே நீங்கள் ஜப்பான் மக்கள் பார்த்திங்கன்னா நிறைய கண்டுபிடிப்பாங்க, நிறைய சுறுசுறுப்பாக இருப்பாங்க, புதிய புதிய பொருட்களை கண்டுபிடிப்பாங்க. அவங்களோட லைஃப் வந்து ரொம்ப ஹெல்த்தி லிவிங்காக இருக்கும், ரொம்ப ஆரோக்கியமாக, ரொம்ப நீண்ட நாட்கள் 100 வயதை தாண்டி கூட வாழ்வாங்க ஜப்பான் மக்கள். நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே அவங்களோட உணவு முறை தான் காரணம். ஸோ அந்த ஹெல்த்துக்காக அவங்க வந்து இந்த உப்பு அதிகமாக எடுக்கக்கூடாதுன்றதுக்காகவே இந்த ஸ்பூனை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஸ்பூனோட பிரத்யேக வேலை என்னவா இருக்கும் அப்படின்னா, நம்ம உப்பில்லாத உணவை கூட எடுத்து அந்த ஸ்பூன் மூலயமா சாப்பிடும் பொழுது, அது ஒரு எலக்ட்ரிக் ஸ்பூன் இல்லையா, அதில் ஒரு பட்டன் இருக்கும். நம்ம வாயில் வைக்கும் பொழுது கரெக்டாக அந்த பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம நாவில் இருக்க சுவை மொட்டுகளில் கரெக்டாக சோடியம் சுரப்பிகளை அதிகரிக்க செய்யும். அந்த சோடியம் சுரப்பிகள் நாக்கில் அதிகரிக்கும் பொழுது உங்களுக்கு உப்பு சுவை உருவாகும். ஸோ நீங்கள் உப்பு இல்லாத உணவை வாயில் எடுத்து வைக்கும்போது கூட உப்பு சுவையோடு அந்த உணவு உங்களுக்கு தெரியும். ஸோ சாப்பிடும்போது அந்த சுவை தெரியும், ஆனால் உப்போட கண்டென்ட் உங்களுக்கு உள்ளே போகாது. எவ்வளோ பெரிய விஷயம் தானேங்க, நல்ல விஷயமா இருக்குல்ல. இந்த ஸ்பூன் வந்து இன்னும் விற்பனைக்கு வரலை, கூடிய சீக்கிரம் வந்து விற்பனைக்கு வரும் என்றும் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி ஆகும் என்றும் ஜப்பான் நாடு சொல்லியிருக்கு. ஸோ இது கண்டிப்பாக நம்மளுக்கு உபயோகமாக இருக்குமா இருக்காதா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இப்போ தெரியுதா நான் எதுக்கு ஜப்பான்கார மூளையே மூளைதான்னு சொன்னேன்னு சொல்லிட்டு? இதுக்காக தாங்க. உப்பே இல்லாமல் உப்பு சுவையை கொடுத்து சாப்பிட முடியும் அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு நல்ல விஷயம் தானே. இன்னொரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரையும் நன்றி, வணக்கம்.